100 இளைஞர்களை கொடுங்கள், உலகத்தையே மாற்றிக் காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். அதுவும் எப்படிப்பட்ட இளைஞர்கள்? சமூக பொறுப்பு, சுய ஒழுக்கம், நாட்டுப்பற்று, அறிவுத்திறன் மேம்பாடு மிக்க இளைஞர்களே இன்றைக்கும் நாட்டிற்கு தேவையாக இருக்கிறார்கள். இதற்கு சரியான வடிகாலாக தேசிய மாணவர் படை திகழ்கிறது. சேலம் மண்டலத்தில் துடிப்பான இளைஞர்களை உருவாக்கிடும் வகையில் தேசிய மாணவர் படையினரின் 12வது பட்டாலியன் பிரிவு இயங்கி வருகிறது. சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 46 கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 4000 பேர் தேசிய மாணவர் படையில் அங்கம் வகிப்பதாக கூறுகிறார் அதன் நிர்வாக அலுவலர் கர்னல் பிரகாஷ். 12th பட்டாலியன் NCC சேலத்தில் இருக்குது. அதில் க்ளோஸ் டு 3-4 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணோம். கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி வரைக்கும், மேட்டூர், நாமக்கல் இது ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். அதில் க்ளோஸ் டு 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார். சுகாதார பழக்கங்கள், துப்பாக்கி சுடுதல், தடை தாண்டும் ஓட்டம், நுண்ணறிவு திறன் மற்றும் மேப் வாயிலாக இடத்தை கண்டறிதல் ஆகிய திறன்களின் அடிப்படையில் சிறந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தேசிய அளவிலான முகாம்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. இதற்காக வழங்கப்படும் சான்றிதழ்களால் இராணுவத்தில் சேர்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறுகிறார் சுபேதார் மேஜர் செந்தில்குமார். ஃபோர்ஸஸில், சர்வீசஸில், அதாவது ஆர்மியாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், இல்லை போலீஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு லைனாக இருக்கட்டும், அந்த இதில் இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, முதல்லலாம் இது இல்லை எங்கள் டயத்தில். அந்த மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சி சர்டிஃபிகேட் ஹோல்டரா, நீங்கள் NCC கேடட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தனியாக போனஸ் மார்க் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மன வலிமையையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு சேர கற்கும் வகையில் தேசிய மாணவர் படையில் கிடைக்கும் பயிற்சிகள் இராணுவத்தில் சேர்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் கல்விசார் செயல்பாடுகளுக்கும் பயிற்சி உதவியாக இருப்பதாக கூறுகிறார் மாணவி பவதாரிணி. என்னோட எய்ம் நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணணுன்றது என்னோட எய்மு. அதுக்கு NCC எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கேர்ள் கேடட்டாக வீட்டில் இருந்து வெளியே தனியாக அனுப்புறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. பட் நான் ஆர்மியில் இது NCCயில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா என்னோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப டெவலப் ஆச்சு. தேசப்பற்றுமிக்க இளைஞர்களை உருவாக்குவதில் தேசிய மாணவர் படை முன்னிலையில் உள்ளது. தேசிய மாணவர் படை மாணவர்கள் எதிர்கால இந்தியாவை வலுவாக கட்டமைப்பார்கள் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.